ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல எலி, பல்லி, கரப்பான்பூச்சி, மூட்டைப்பூச்சி, கொசு இதெல்லாம் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ் குடுக்க போறேன். இப்ப அத பத்தி தான் பார்க்கலாம். அது எப்படி வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு எலிய பத்தி பார்க்கலாம். இப்ப எலி அதிகமான நம்ம இடத்துல எங்கெங்க வரும் நம்ம வீட்ல அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எலி வராம இருக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதினா இருக்குல்ல, அந்த புதினா இலைய அது வர்ற இடத்துல கசக்கி போட்டோம் அப்படின்னா, அந்த வாடைக்கு எலி வராது. ஏன்னா, எலிக்கு புதினாவோட வாடை பிடிக்காது. நெக்ஸ்ட் அ என்ன செய்யலாம் அப்புட்ன்னா, புதினாவோட எண்ணெய்ன்னு சொல்லி விக்கும் கடையில. அத ஒரு பஞ்சுல நனச்சு, அது எந்த இடத்துல வருமோ, அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா, நமக்கு அ எலி வராம இருக்கும். நெக்ஸ்ட் இது ஈக்கள்லாம் வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ நமக்கு வீட்ல ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இது துளசி செடி இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு வளர்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஈ வரவே வராது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது கரப்பான்பூச்சி. கரப்பான்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் அடுப்பாங்கரையில மேக்ஸிமம் எப்படியும் ஒரு கரப்பான்பூச்சியாவது எப்படியும் வந்துரும். அத எப்படி வராம தடுக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஞ்சோண்டு ஒரு சக்குல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீல கொஞ்சோண்டு மிளகாத்தூளு, மிளகாத்தூள் கிடையாது மிளகுத்தூள். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு வெங்காய பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. இந்த 3யும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு அது எந்தெந்த இடத்துல வரும்னு நமக்கே தெரியும். அந்த இடத்துல லைட்டா தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டோம் அப்படின்னா, அங்க கரப்பான்பூச்சி வராது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பல்லி. பல்லி வராம தடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வீட்ல ஒவ்வொரு மூலை இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம அந்த ஒவ்வொரு மூலையிலயும் நம்ம ஆம்லேட் போட்ட பிறகு அந்த முட்டை கூடு வேஸ்ட்டா தானே போகும். அந்த முட்டை கூட உடைக்கக்கூடாது. அந்த முட்டை கூட அந்த அந்த இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா, அதோட வாடைக்கு பல்லி வராது. நெக்ஸ்ட் கொசு. கொசு எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொசுக்கு நம்ம கொசு தொல்லை தான் ரொம்ப ஓவர் தொல்லையா இருக்கும். கொசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்ல காஞ்சு போன கருவேப்பிலை இருக்கும். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, கருவேப்பிலை ரொம்ப அப்படியே காஞ்சு போயிரும். அந்த கருவேப்பிலைய ஒரு இதில எடுத்துக்கோங்க. ஒரு செட்டாச்சி அந்த மாரி எடுத்துட்டு, அதில வச்சு தீ போட்டு பொருத்தி கொளுத்தி விட்டீங்கன்னா, அந்த கருவேப்பிலைய எரிஞ்சு அந்த புகை வரும் பார்த்தீங்களா? அந்த புகைக்கு மேக்ஸிமம் கொசு செத்து போயிரும். நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி செஞ்சீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கொசு செத்துரும். என்ன பண்ணோம்னா, கருவேப்பிலைய காஞ்ச கருவேப்பிலைய தீ போட்டு கொளுத்தி அந்த புகையில கொசு அழிஞ்சு போயிரும். நெக்ஸ்ட் மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சி அழிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் காமெடி வரும் பார்த்துக்கோங்க. அது அந்த காமெடி கிடையாது. இப்ப நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப மூட்டை பூச்சி எப்படி அழிக்கலாம் அப்படின்னா, மூட்டை பூச்சி வெங்காயத்தோட சாறு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெங்காயத்தோட சாற எடுத்து அந்த இடத்துல தொளிச்சு விட்டோம் அப்படின்னா, மூட்டை பூச்சிகள்லாம் வரவே வராது. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.